ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். டான்ஸ் மாஸ்டரான இவர் ராகுல் டிக்கி என்ற யூடியூப் சேனலை நடத்தி வந்திருக்கிறார். இன்ஸ்டாவிலும் இவர் பிரபலம். இவருக்கும் கவுந்தபாடி நேரு நகரை சேர்ந்த வேலுமணி என்பவரது மகள் தேவிஸ்ரீ என்பவருக்கும் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு ராகுல் தனது மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனம் மூலம் சென்றுள்ளார். கவுந்தபாடியில் உள்ள தனது மனைவியை அழைத்து வர அவர் அங்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராவிதமாக கவுந்தபாடி அருகே சாலையில் தடுப்பின் மீது மோதி ராகுல் படுகாயமடைந்துள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விபத்தில் படுகாயமடைந்த ராகுல் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவரது உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து கவுந்தபாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் டிக்கி சாலை விபத்தில் உயிரிழந்த செய்தி கேட்டு அவரது சப்ஸ்கிரைபர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இணையத்தில் அவருக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதில் நகைச்சுவை, பாட்டு, சமையல், நடனம், கூத்து, பிராங்க் என பலர் தங்களின் திறமைகளை நிரூபித்து வருகிறார்கள். அப்படி ரசிகர்கள் மனதில் பதிந்த வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி. அவரின் நகைச்சுவை வீடியோவை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியாது என்றே கூற வேண்டும். அந்த அளவிற்கு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருப்பார். இவருடைய சேனலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. இப்படி ரசிகர்களை சிரிக்க வைத்து வந்த ராகுல் நேற்று இரவு 10:30 மணி அளவில் நடந்த சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இணையத்தில் அவர் விபத்தில் சிக்கிய போட்டோ ஒன்றும் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் பலர் எங்களை சிரிக்க வைத்து அழக பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமை என்றும், சிரிக்க வச்சது போதும்னு கடவுள் உன்னைய வர சொல்லிட்டாரா என இரங்கல் பதிவினை வெளியிட்டு வருகின்றனர். அண்மையில் ராகுல் டிக்கி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் நான் பாலிடெக்னிக் படித்துக் கொண்டிருந்த போது அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து விட்டார். இதனால் என்னால் படிப்பை தொடர முடியாமல் போய்விட்டது. அதன்பின் செருப்பு கடை, சாக்கடையை சுத்தம் செய்வது என பல வேலைகளை செய்திருக்கிறேன். என்னுடைய கனவே அம்மாவை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய கனவே குடிசையாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். தற்போது அவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகியுள்ளது.